ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆகஸ்ட் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளைய தினம் மகா சங்கடகர சதுர்த்தி. இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை உங்க வீட்டோட நிலைவாசல் நீங்க தூவி விடுறதால நல்ல செய்தி தேடி வரும். நினைத்த காரியம் அப்படியே நடக்கும். அது என்ன பொருள், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பொருள் நிலைவாசலை தூவி விடணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாதமும் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி தான் சங்கடகர சதுர்த்தி. ஆனா அதுவே வருஷா வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடியது மகா சங்கடகர சதுர்த்தி. வருஷத்துல வரக்கூடிய மற்ற சங்கடகர சதுர்த்திக்கு நீங்க பெருசா விரதம் இருந்தது கிடையாது, விநாயகரை வழிபட்டதில்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்று வழி, ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த ஒரு மகா சங்கடகர சதுர்த்தி. செவ்வாய்க்கிழமை காலையில 10:36 ஆரம்பிக்கக்கூடிய சதுர்த்தி திதி மறுநாள் புதன்கிழமை காலையில 8:38 வரைக்கும் இருக்கு. பொதுவாக அந்த சதுர்த்தி வேலை அப்படிங்கிறது மாலை ஒரு 5 மணி 6 மணி இந்த நேரத்துல தான் எல்லா விதமான விநாயகர் கோவில்கள்லையும் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். அதுல போய் கலந்துக்கோங்க. அந்த அபிஷேகத்துக்கு அலங்காரத்துக்கு தேவையான பொருட்களை உங்க கையால வாங்கி கொடுக்கறதும் கூடுதல் விசேஷம். செவ்வாய்க்கிழமையில எந்த ஒரு விரத தினம் விசேஷம் வந்திருந்தாலும் அதை ருணம் தீர்க்கக்கூடிய நாளா எடுத்துக்கலாம். ருணம்னா வேற ஒன்றும் இல்லை, கடன் பிரச்சனை தான். செவ்வாய் பகவான் தான் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்த்து வைக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட செவ்வாய் பகவானுக்கும் முருகனுக்கும் உகந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நமக்கு மகா சங்கடகர சதுர்த்தி வந்திருக்குது. இப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பை நீங்க தவற விடவே கூடாது. 3 நாள்ற ராகு காலம். அதை தவிர மற்ற நேரங்கள்ல தாராளமா மகா சங்கடகர சதுர்த்திக்கு வீட்டுல பூஜை பண்ணலாம். வீட்டுல விநாயகர் சிலை வைத்திருந்தீங்கன்னா தாராளமா அபிஷேகங்கள் பண்ணலாம். கொழுக்கட்டை, சுண்டல், அப்பம் இது மாதிரி என்ன நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்க முடியுமோ அது எல்லாத்தையும் நீங்க விநாயகர் பெருமானுக்கு சமர்ப்பிச்சுட்டு உங்க வழிபாட்டை நீங்க தொடரலாம். முடிஞ்சா மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு குடும்பத்தோட போய் தரிசனம் பண்ணிட்டு ஒரே ஒரு சிதறு தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. ஏதாவது புதுசா ஒரு வேலை ஆரம்பிக்க போறீங்க, பிசினஸ் பண்ண போறீங்க, இல்ல நல்ல காரியம் பண்ண போறீங்கன்னா விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைச்சிட்டு மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு வழிபட்டுட்டு ஆரம்பிக்கும் போது அது வெற்றியில முடியும். இதுதான் மகா சங்கடகர சதுர்த்தியை ரொம்ப எளிமையா வழிபடுறதுக்கான வழிபாட்டு முறை. இது இல்லாம இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருள் இருக்குல்ல, இதை உங்க வீட்டோட நிலைவாசல இங்க தூவி விடணும். அது என்ன பொருள் அப்படின்னா கெட்டி வெல்லம். பொதுவாக எல்லா வீடுகள்லையும் சர்க்கரை பொங்கல் செய்யறதுக்காகவோ இல்லை மற்ற இனிப்பு பொருட்கள் செய்யறதுக்காகவோ கட்டி வெல்லம் வச்சிருப்பீங்க. ரொம்ப பெரிய அளவு கூட வேணாம், உங்களோட உள்ளங்கை அளவுக்கு ஒரு நெல்லிக்கனி அளவுக்கு இருந்தால் கூட போதும். அந்த ஒரு கட்டி வெல்லத்தை நீங்கள் எடுத்து பூஜையில் வச்சுட்டு அதுவும் விநாயகரோட பாதத்தின் கூட வச்சு பூஜை பண்ணணும். எப்போ பூஜை பண்ணணும்னா மகா சங்கடகர சதுர்த்திக்கு நீங்கள் வழிபாடு நடத்துவீங்கல்ல, பூஜையில விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு நெய்வேத்தியம் செஞ்சு வச்சு படைப்பீங்க. அந்த நேரத்தில் இந்த கெட்டி வெல்லத்தையும் சின்னதாக ஒரு தட்டுல இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி விநாயகர் சிலைக்கு முன்னாடி வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அன்றாட வேலை பார்க்கலாம். விளக்கெல்லாம் குளிர வச்சுட்டு இந்த ஒரு மகா சங்கடகர சதுர்த்தி முடியறதுக்குள்ள இரவு ஒரு 8-9 அந்த நேரத்துல இந்த கெட்டி வெல்லத்தை கொஞ்சம் பொடியா நசுக்கி அதை உங்க வீட்டோட நிலைவாசல்ல நீங்க தூவி விடணும். நிலைவாசல்னா வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வரும்பொழுது நிலைவாசல் படிக்கு வெளிப்புறம், அதாவது நீங்க தினமும் விளக்கேற்றுவீங்கல்ல, அந்த விளக்கேற்றக்கூடிய பகுதியில இந்த கெட்டி வெல்லத்தை பூஜையில வச்சு பூஜை பண்ணி விநாயகர் பாதத்துல வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை தூவி விடணும். அப்படி தூவி விட்டு நீங்க தூங்க போயிடுங்க. மறுநாள் காலை, அதாவது புதன்கிழமை காலை 8:38 வரைக்கும் நமக்கு சதுர்த்தி திதி இருக்கு. செவ்வாய்க்கிழமை இரவு முழுக்க நமக்கு சதுர்த்தி திதி தான். அந்த நேரத்துல நீங்க நிலைவாசல்ல வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு பொருள் இருக்குல்ல, அந்த கெட்டி வெல்லத்தை தூவி விட்டுருக்கீங்களே, அதை எக்கச்சக்கமான எறும்புகள் சாப்பிடும். அது மூலயமா மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு எக்கச்சக்கமான ஜீவராசிகளுக்கு உங்க கையால பசியாத்தின உணவளித்த ஒரு பலனை நீங்க பெற முடியும். அது மூலயமா விநாயகரோட அருளும் பரிபூர்ணமா கிடைக்கும். இந்த கெட்டி வெல்லத்தை வச்சு வணங்கும் போது ஏதாவது ஒரு நியாயமான கோரிக்கை, அது என்னவா இருந்தாலும் சரி, சுபகாரிய தடையா இருக்கலாம், குழந்தைகளோட கல்வியா இருக்கலாம், இல்ல உங்க வீட்டுக்குள்ள யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்ல, திருமண தடை இருக்கு, கணவருக்கு ஊதிய பிரச்சனை, இது மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அதை நீங்க விநாயகர் கிட்ட இந்த கெட்டி வெல்லத்தை வச்சு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கெட்டி வெல்லத்தை நீங்க தூவி விடணும். மறுநாள் காலையில நீங்க தூங்கியதுக்கு அப்புறமா இலைவாசலை கிளீன் பண்ணும்போது மீதி இருக்கக்கூடிய அந்த கெட்டி வெல்லத்தை நீங்க அப்புறப்படுத்திடலாம். ஒரு ஜீவராசிக்கு நம்ம கையால உணவளிக்கிறதே பெரிய விஷயம். அதுவும் மகா சங்கடகர சதுர்த்தி மாதிரி நல்ல நாள்ல குறைஞ்சது ஒரு 50-100 எறும்புகள் சாப்பிடும்போது அந்த 50-100 எறும்புகளுக்கும் உங்க கையால நீங்க பசியாத்திருக்கீங்க. இது மூலமா கிடைக்கக்கூடிய பலன்கள் புண்ணியம் ரொம்ப பெருசு. இந்த ஒரு மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இதை முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா சங்கடகர சதுர்த்திக்கு பிறகு வரக்கூடிய எல்லா நாட்களும் சுபிக்ஷமான நாட்களா அமையும். நல்ல செய்தி தேடி வரும். நினைத்த காரியம் அப்படியே நடக்கும். முயற்சி பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.